தாய்ப்பால் என்ற வரம் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு அடித்தளமாக அமைகிறது. அத்தகைய தாய்ப்பாலின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக தாய்ப்பால் வாரம் கொண்டாடப்படுகிறது. எனினும் தற்கால சமுதாய சூழலாலும் பணி நிமித்தம் காரணமாகவும் ஓராண்டு காலம் வரை தாய்ப்பால் தருவது அரிதாகிக் கொண்டிருக்கிறது. ஆனால் உடல் ரீதியாக மட்டுமன்றி மன ரீதியாகவும் தாய்ப்பால் வழங்குவது பெண்களுக்கு மிகச்சிறந்தது என்கின்றனர் மருத்துவர்கள். தாய்ப்பால் அழகு தான் கூடும். ஏன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேட் கண்டிப்பாக இன்னொருத்தவங்களுக்கு போகிறதுனால எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேட் போயிடும். அம்மாவுக்கு யூட்ரஸ் என்று சொல்லக்கூடிய கர்ப்பப்பை சீக்கிரமாக இன்வல்யூட் ஆயிரும். சுருங்கிறதுனால எக்ஸ்ட்ரா உள்ள இரத்தப்போக்குகள் உதிரப்போக்குகள் இருக்காது. பிற்காலத்தில் அம்மாவுக்கு மார்பக புற்றுநோய் கண்டிப்பாக வரவே வராது. பால் கொடுக்காத அம்மாக்களுக்கு மார்பக புற்றுநோய் வர்றதற்கும் கர்ப்பப்பை புற்றுநோய் வர்றதுக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. குழந்தைகளுக்கு தொடர்ந்து பால் கொடுத்து வந்தால் மட்டுமே பால் சுரப்பில் எந்தவித தடையும் இருக்காது என்று கூறும் மருத்துவர்கள், தற்போது இணையம் உள்ளிட்ட தளங்களில் தாய்ப்பால் குறித்த விழிப்புணர்வு அதிகரிப்பால் இளம் பெண்களிடம் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்த பொதுவான அறிவு சற்று மேம்பட்டிருப்பதாக கூறுகின்றனர். சீம்பால்லையும் இம்யூனோகுளோபின் இருக்கிறதுனால அதனால தான் அதோடைய கலரே உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லோ கலராக இருக்கும். காமனாக வர ப்ராப்ளம்ஸ் என்னன்னாக்கா இது சளி தொந்தரவு உங்களுக்கே தெரியும், வயிற்றுப்போக்கு நோய், இது ரெண்டுலேயும் இருந்தும் முழு பாதுகாப்பு இந்த குழந்தைக்கு தரும். வெயிட் கெயின் ஆப்டிமமாக இருக்கும், எக்ஸ்ட்ரா குண்டாகாது. பிரசவத்திற்கு பிறகு தாய்ப்பால் கொடுப்பதில் சிக்கல்கள் வந்தால் மருத்துவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அதனை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்கின்றனர் இளம் தாய்மார்கள். எனக்கு பால் வரல, பால் கொடுக்க முடியல, பால் கொடுத்தாலும் குடிக்க மாட்டேங்கிறாங்க குழந்தை அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலாக காடே நமக்கு கொடுத்த பெரிய கிஃப்டே குழந்தை சப்ப கண்டிப்பாக பால் சுரக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா குழந்தைய கண்டிப்பாக மார்பில் போட்டு தட்டி கொடுத்து அதை நம்ம என்கரேஜ் பண்ணால் தான் அதை பால் குடிக்க கண்டிப்பாக பால் சுரக்கும் அப்படிங்கிறது. ஸோ எல்லா மதர்ஸ்க்கும் நான் என்ன சொல்கிறேன்னா கண்டிப்பாக பால் கொடுங்க அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் நம்ம ட்ரை ஆச்சும் பண்ணலாம். இயற்கை தந்த வரமான தாய்ப்பால் தருவதில் உள்ள நன்மைகளை புரிந்து கொண்டு ஆரோக்கியமான குழந்தைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதே மருத்துவர்களின் அறிவுரை. குழந்தைகளுக்கு மட்டுமின்றி தாய்க்கும் எதிர்கால ஆரோக்கியமான வாழ்விற்கு தாய்ப்பால் அவசியம் என்பதால் தாய்ப்பால் கொடுப்பதில் எந்தவித சமரசமும் கூடாது என்ற கூற்றும் அழுத்தமாக முன்வைக்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபனுடன் ஐஸ்வர்யா, கோவையிலிருந்து.